ஃபர்ஸ்ட் விளைக்கிறேன்னு நான் அடிப்படையில் இந்த சிகுறு சம்பந்தமா இனிமேல் ஒரு கேள்வி வரக்கூடாது என்கிற அளவுக்கு அது என்ன செய்யணும், என்னென்ன ஆதாரம் யார் யார் எடுத்து வைக்கிறாங்க, எப்படி எல்லாம் ஆர்குமெண்ட் பண்றாங்க, அதுகளை எல்லாம் நானே கொண்டு வந்துடுறேன் உங்களுக்கு. அந்த அளவுக்கு அதை பத்தி அக்கவே ஆணிவராக அலசினால்தான் அதுல உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். முதலாவது இந்த ஆயத்தை அப்படி மறுபடியும் ஆயத்துக்கு போவோம். இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் செய்வது என்பதுதான விவகாரமா இருக்குது. இப்ப சிகுறு என்னன்னு தீர்மானம் பண்ணா தான் இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் செய்யறதுங்கிற தீர்மானத்துக்கு வரையலும். அதனால சிகுருங்கிற அரபி சொல்லுக்கு முதல்ல அகராதியில நேரடி அர்த்தம் என்ன ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது. சிகுருங்கிற ஒரு வார்த்தையை வில்லி சூனியோன்னு நம்ம அப்படி தமிழ்ல அர்த்தம் செஞ்சுக்கிட்டாங்க கூட அந்த சிகுருங்கிற வார்த்தைக்கு அரபு மொழியில அரபு மொழி எழுத்தானது சிகுருங்கிறது அரபு மொழி சொல். ஒரு மொழியில உள்ள ஒரு சொல்லுக்கு அந்த மொழியில் அகராதியில அதனுடைய நேரடியான அர்த்தம் என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நேரடியான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஈர்த்தல். சிகுருக்கு என்ன அர்த்தம்? இப்ப நான் பேசுறேன், நீங்க கூர்மையா கேட்டீங்கன்னு வைங்க, நான் உங்களை ஈர்க்கிறேன்னு அர்த்தம். ஒருத்தன் ஈர்க்கிறது இருக்கு பாருங்க, அந்த ஈர்க்கிறதை தான் சிகுரு வார்த்தையா அரபில பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி ஒரு அழகான ஒரு பொம்பளை போயிட்டு இருக்கிறா, இப்படி பார்த்துட்டே இருக்கான், ஈர்க்கிறான். அந்த பெண்ணு இவனை என்ன இருக்கிறா, ஈர்த்து இருக்கிறா. ஒரு புஸ்தகத்தை எடுக்கிறான், எடுத்தா கடைசி பக்கம் வரைக்கும் போயிட்டு இருக்கிறான், கீழே வைக்கல. அந்த புஸ்தகம் அவனை ஈர்க்கிறது. அதாவது பேச்சுக்களால் ஒருவனை ஈர்ப்பது, தோற்றத்தை கொண்டு ஒருவனை ஒன்றை ஈர்ப்பது, அல்லது நடவடிக்கைகளினால் ஒன்றை ஈர்ப்பது, அல்லது காட்சிகளால் ஒன்றை ஈர்ப்பது. இப்படி ஈர்த்தல் இருக்கு பாருங்க, ஈர்க்கிறத பூரா சிகுருன்னு சொல்லுவாங்க அரபுல. அரபு மொழி அகராதியில சிகுருங்கிற வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் என்னன்னு சொன்னா ஈர்க்குதல், பயப்படுத்துதல், வசப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். இந்த அர்த்தம் தான் இருக்குங்கிறதுக்கு நான் அரபு மொழி டிக்ஷனரி எல்லாம் நான் காட்ட தேவையில்லை. அல்லாவே குர்ஆன்ல அந்த மாதிரி தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறான்னு காட்டினா உங்களுக்கு போதும். அதான் அகராதியில அப்படி இருக்கிறது. அகராதிக்குள் நுழைகிறதை விட அல்லாஹ்வே இந்த சிகுருங்கிற வார்த்தையை ஈர்க்குதல் என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூலும் அப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை மாத்திரம் உங்களுக்கு அதுக்கு ஆதாரத்துக்கு சொல்றேன். உதாரணமா 7வது அத்தியாயம் சூரத்துல் ஆராஃப் இருக்குல்ல, 7வது அத்தியாயம், 7வது அத்தியாயத்துல 132வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுல ஒரு வாசகம் வரும், மஹ்மா தஅத்தினா பிஹி மின் ஆயத்தின், நீ எந்த அற்புதத்தை எங்களிடத்திலே கொண்டு வந்தாலும். நபிமார்கள்ட்ட எதிரிகள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் எடுத்து சொல்றான். எதிரிகள் இதை சொல்றாங்க, நபிமார்கள்ட்ட சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, மஹ்மா தஅத்தினா பிஹி மின் ஆயத்தின், நீ எந்த ஒரு ஆயத்தை அற்புதத்தை எங்களிடத்தில் கொண்டு வந்தாலும், எதற்கு கொண்டு வந்தாலும், லி தஸ்ஹரனா, தஸ்ஹரங்கிற சிஹர்ல இருந்து வந்த வார்த்தை, எங்களை வசப்படுத்துவதற்காக, மயக்குவதற்காக, ஈர்ப்பதற்காக, எங்களை ஈர்ப்பதற்காக, வென்றெடுப்பதற்காக. இவ்வளவு அர்த்தம் வச்சுக்கலாம். ஈர்க்கிறது, வென்றெடுக்கிறது, மயக்கிறது, வசப்படுத்துறது, கையில எடுத்துக்கொள்வது, இப்படிங்கிற அர்த்தம். லிதஸ்ஹரனா பிஹா, அதன் மூலம் எங்களை ஈர்ப்பதற்காக நீ எந்த ஒரு அற்புதத்தை கொண்டு வந்தாலும், ஃபமா நஹ்னு லக பிமுமினீன், உம்மை நாங்கள் நம்ப போவது கிடையாது. எங்களை ஈர்த்திடலாம், எங்க உள்ளத்துல அந்த செய்தியை பதிய வச்சிடலாம், எங்களை மயக்கிடலாம் என்பதற்காக வேண்டி நீ எதை கொண்டு வந்தாலும் நாங்க அதை நம்புறாள் கிடையாதுன்ட்டாங்க நபிமார்கள்ட்ட. அதுக்கு அல்லாஹ் இதுல என்ன பாயிண்ட், சிகரெட் மசாயிலுக்கு நான் போகல, அந்த தஸ்ஹரனான்னு அந்த வார்த்தையை அல்லாஹ் யூஸ் பண்றான். அதுக்கு என்ன அர்த்தம் செய்யணும்னு கேட்டா, நீ எந்த அற்புதத்தை கொண்டு வந்தாலும் எதற்கு கொண்டு வர்ற, லி தஸ்ஹரனா, எங்களை மயக்குவதற்காக. மயக்குதல், ஈர்க்குதல் அர்த்தத்துல தான் அந்த இடத்துல அந்த வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்குங்கிறத அதுல இருந்து வழங்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி 15வது அத்தியாயத்துல 15வது வசனத்தில் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறதுன்னு கேட்டா, நபிமார்கள் அற்புதங்களை செய்து காட்டுகிறார்கள். இறைவனால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் தாங்கள் நபி என்று நிரூபிப்பதற்காக வேண்டி அற்புதத்தை காட்டுவாங்க இல்லையா. அற்புதத்தை காட்டவுடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அற்புதம் நம்பணுமா இல்லையா, அற்புதம் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செஞ்சிட்டாரு, கண்டிப்பா இறை தூதரா தான் இருக்கணும் அப்படின்னு நம்பாம என்ன சொல்றாங்களா, இன்னமா சுக்கிரத் அபுசாருனா, எங்களுடைய பார்வைகளுக்கு மயக்கம் ஏற்படுத்தப்பட்டு விட்டது. நீ செஞ்ச அற்புதத்துல என்னமோ பண்ணி எங்களை கண்களை கட்டிட்டாங்க, கண்ணை கட்டிட்டாங்கிறோம் இல்லையா, அது சொல்றாங்க. அப்படி சுக்கிரத் அபுசாருனா, எங்களுடைய பார்வைகள் கட்டப்பட்டு விட்டன. பல் நஹ்னு கௌமுன் மஸ்ஹூரூன், இல்ல 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 மறுக்கிறாங்க, பார்வையெல்லாம் கட்டப்படல, பார்வை நல்லா தான் இருக்கிறது. பல் நஹ்னு கௌமுன் மஸ்ஹூரூன், நாங்கள் மதிமயக்கப்பட்ட கூட்டமாகிவிட்டோம். மஸ்ஹூர்னா சிகுருங்கிற வார்த்தை, சிகுர்ல இருந்து பிறந்ததுதான் மஸ்ஹூர். எங்கள் மூளை மயக்கப்பட்டு விட்டது.
மதிமயக்கம் செய்யப்பட்ட ஒரு கூட்டமாக நாங்கள் இருக்கிறோம். என்னமோ எங்களை பண்ணிவிட்ட, என்னதையும் கொண்டாந்து காட்டி இல்லாத இருக்கிற மாதிரி செஞ்சு எங்களை ஏமாத்திவிட்ட, எங்களை மயக்கிட்ட அப்படிங்கிற கருத்தை சொல்லும் பொழுது மஸ்ஹூருன் என்ற வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள் என்று 15வது அத்தியாயத்தில் 15வது வசனத்தில் அல்லாஹ், ஹிஜ்ருங்கிற அத்தியாயம் 15வது அத்தியாயம் 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வானத்தை படைச்சது யாரா, பூமியை படைச்சது யாரான்னு கேட்டா அல்லான்னு சொன்னாங்க. அவங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மக்களுக்கு தூதர் அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்களை சொன்னாங்க. வானங்களை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லாங்கிறாங்க, பூமியை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லாங்கிறாங்க. யாரோட வணங்குவேன்னு கேட்டா யாரை வேணா வணங்குறாங்க. படைச்சது அல்லான்னு அல்லாஹ் தானே வணங்கணும், அல்லாஹ் தான் ரிஸ்க் தர்றது, அல்லாஹ் தானே வணங்கணும். படைச்சது யாரு? அல்லாஹ். ரிஸ்க் தர்றது அல்லாஹ், மழை இறக்குறது அல்லாஹ். யாரோட வணங்குவீங்க? அது யார வேணா வணங்குங்கிறாங்க. அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சயகூலுன லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு தான் எல்லாம் என்று சொல்கிறார்கள். குல் நபி நீங்கள் கேளுங்கள், அன்னா துசுகரூன், பிறகு ஏண்டா நீங்கள் மதிமயக்கப்பட்டிருக்கிறீர்கள்? துசுகரூன்ங்கறான்ல, இந்த துசுகரூனுக்கு எல்லாருமே அந்த அர்த்தம் செஞ்சிருப்பாங்க. சிகுறு செய்யப்பட்டீர்கள் அர்த்தம் செய்ய மாட்டாங்க, மந்திரம் செய்யப்பட்டீர்கள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ் தான் படைச்சான்னு சொல்ற, அப்புறமா வணங்குறது நான் கல்ல வணங்குவேங்கிற. அல்லாஹ் படைக்கலன்னு இது என்னை படைக்கலன்னு ஒத்துக்கிட்டு இது நான் வணங்கின என்ன அர்த்தம்? மதிமயக்கப்பட்டிருக்கான்னு அர்த்தம். அன்னா துசுகரூன், பிறகு ஏன் நீங்கள் மதிமயக்கத்திற்கு, மதினா மூளை, இதுக்கு நான் மூளை குழப்பத்துக்கு ஆளாகி போயிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அன்னா துசுகரூன், மதிமயக்கம் என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் 23:89 யூஸ் பண்ணி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து 2 பேர் பயான் பண்றாங்க. வியாபாரிகள் சரக்கு விற்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க. பயான்னா மார்க் பயான் இல்ல, சரக்கை பத்தி பயான்கள் பண்றாங்க. சில பேர் இந்த லேவியம் விற்கிறவங்க பேசுவாங்க பாருங்க, லேவியத்தை விட பேச்சு சூப்பரா இருக்கும். லேவியம் நல்லா இருக்க இல்லையோ அந்த பேச்சுல என்ன செய்யும், உலகத்துல இல்லாத நோயெல்லாம் கண்டிக்க முட்டுவாங்க. அவ்வளவு சிறப்பானது, அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு அவனுடைய சைக்காலஜியை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாசில என்ன செய்வான், அடிப்பான். அப்படியே சரியில்லை, கவலையில் இருக்கிறான்னு அதுக்கு இது மருந்து இருக்குன்றான். இவன் பொண்டாட்ட போகாத ஆளா இருப்பான், அந்த பிரச்சனை எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன செய்வான், இவன் காளிமுத்து கசா இருக்கிறான்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு வார்த்தையை சொல்லுவான். இப்படி எல்லாருக்கும் அந்த மாதிரி பேசுவாங்க. அப்படி அது சுத்தி ஒரு கூட்டத்தை கூட்டிடுவாங்க. வாங்குறவன் 3 பேர் இருப்பான், சுத்தி 300 பேர் நிற்பான். அந்த பேச்சுக்காக வேண்டி 300 பேர் நிக்கிறாங்க. இப்படி ஒரு வியாபாரி மதீனாவுக்கு வந்து அவனுடைய சரக்கை பத்தி பேசுறான், கூட்டம் பயங்கரமா கூடுது. இத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, இன்னமினல் பயானில சிகரா, பேச்சுல கூட சிகர் இருக்கு பத்தியெல்லாம், ஈர்ப்புதல். அவன் பேசுறான், உட்காந்து கேட்கறீங்களா எல்லாரும் போய், பயான்னா பேச்சு, பேச்சில் கூட இல்ல சிகரன், சிகர் ஈர்ப்பு தன்மை இருக்கிறது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிகர் எதுக்கு? இதுல மாயம் நடக்கல, மந்திரம் நடக்கல. ஒருத்தன் பேசுற ஹான் வாய்ப்பு கேட்கறாங்க, இதான் நடக்குது. இதுக்கு ரசூலுல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை என்ன? இன்னமினல் பயானில சிகரா, பயானில கூட சிகர் இருக்கிறது, ஈர்ப்பு தன்மை இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. புகாரியில 5146வது ஹதீஸ், 5767வது ஹதீஸ்ல இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். சிகருங்கிற அகராதி வார்த்தை என்னன்னு கேட்டா, ஒன்றை அடுத்தவர்களை கவர்கிற மாதிரி ஒருத்தன் செய்து விட்டால் அவன் சிகர் செய்யறான்னு அர்த்தம். நான் பேசுறவங்க எல்லாம் கவர்ற மாதிரி பேசினால் அது ஒரு சிகர் பண்றேன்னு அர்த்தம். அந்த சிகர் அல்ல, இங்க சொல்ற அர்த்தத்தில் உள்ளது இல்ல. அது மாதிரியான ஒரு சிகர். ஒரு நாடகம் இருக்குது, அப்படியே வச்ச கண்ணு வைக்காம பார்க்க வச்சு விட்டான்னு சொன்னா நம்மளை சிகர் பண்ணிட்டான்னு அர்த்தம், நம்மளை வந்து ஈர்த்துட்டான், நம்மளை வென்றெடுத்துட்டான்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொன்றையும் அது மாதிரி உள்ளதான் சிகருங்கிற வார்த்தைக்கு அகராதியில் அர்த்தம். சரி, இந்த சிகரை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம நடைமுறையில் எதுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்? இந்த மாதிரி விஷயத்துக்கு. அதாவது ஒரு மனிதன் வந்து இன்னொரு மனிதனை வந்து கையை காலம் முடக்கிறது, அவனுக்கு நோயை உண்டாக்குறது, அவனை கிறுக்கனாக்குறது, அவனை வந்து கணவன் மனைவியை பிரிக்கிறது, புள்ள கொடுக்கறது கூட வந்துருச்சு. புள்ளைய கொடுக்கறது, கொடுக்குற புள்ளைய ஊனமாக்குறது, ஊமையாக்குறது, இப்ப எல்லாமே செய்வாரு சிகர் பண்றவர் மந்திரவாதி என்றெல்லாம் நம்ம நினைக்கிறோம். அந்த சிகரை பற்றி, இது அகராதி அர்த்தம், அந்த சிகரை பற்றி, அதாவது மந்திர தந்திர வித்தை. இந்த சிகருக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டா தந்திர வித்தைகள். இந்த மந்திர தந்திர வித்தைகளை பற்றியும் குர்ஆன்ல வந்து சிகருங்கிற வார்த்தையை கொண்டு யூஸ் பண்ணப்படுது. அதை சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அது சிகருங்கிறது ஒரு டூப்பு தான், அது அதை காட்டுறதுல நெசம் மாதிரி தெரியுதே தவிர உண்மையில் அப்படி எதுவும் நடக்கிறது இல்லை அப்படின்னு பல இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வதாக இருந்தால் 7வது அத்தியாயத்தில் 116வது வசனத்தில் ஒரு செய்தி சம்பவம் இருக்கிறது. என்ன சம்பவம்? மூசா நபி போய் நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர்னாங்க ஃபிரௌன்ட்ட. அவன் ஒத்துக்கிற மாட்டேன்ட்டான். இவங்க அற்புதம் செஞ்சு காட்டினாங்க. என்ன அற்புதம்? கையில ஒரு கைத்தடி வச்சிருந்தாங்க, அதை எல்லாம் போட சொன்னா அது பாம்பா மாறினது, அதை செஞ்சு காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான்? போயா, இதெல்லாம் பெரிய விஷயமா? இது மாதிரி செய்யறதுக்கு எங்க ஊர்ல 1000 பேர் இருக்கான்ட்டான். இந்த கைத்தடியை பாம்பா மாத்திரியா இல்லையா? இந்த மாதிரி வித்தைகள்லாம் எங்களுக்கும் தெரியுமியா? பந்தயத்துக்கு போட்டிக்கு வரியா, விவாதத்துக்கு வரியா, நம்ம கூப்பிடுவோம்ல, அந்த மாதிரி கேட்கறான். பந்தயத்துக்கு வர்றியான்னு. அவன் என்ன மூசா நபி என்ன செய்யறாங்க? ஓ ரெடின்ட்டாங்க.
ரெடினவுடனே பந்தயத்துக்கு நாள் குறிச்சாச்சு. மூசா நபி ஒரு பக்கம், அந்த பகுதியில் உள்ள அவ்வளவு வித்தக்காரனும் ஒரு பக்கம். இந்த மாதிரி வித்தை செய்யறவங்க, மேஜிக் செய்யறவங்க பூரா என்ன செய்யறான், ஒரு பக்கம் நிக்கிறாங்க. நின்ற உடனே எல்லாருமே வந்து அவங்களுடைய சரக்குகளை போடுறாங்க. சபையில போட்டி நடக்குது. மூசா வித்தையில ஜெயிக்கிறாரா, இந்த தந்திர வித்தைக்காரர்கள் ஜெயிக்கிறாரா போட்டி நடக்குது. அந்த போட்டி நடக்கிறதை பற்றி எல்லாம் பேசும் பொழுது பலம்மா ஆல்கவ் அந்த மந்திரவாதிகள் இருக்காங்க பாருங்க, அவங்க தங்களுடைய வித்தைகளை போட்ட பொழுது சஹரு அயுனன் நாஸ், மக்களின் கண்களை மயக்கினார்கள். நெசமா நடக்கலையா? மூசா நபி கைத்தடியை போட்டாங்க, நெசமா பாம்பா மாறுனுச்சு. அதை எடுத்துக்கொண்டே இன்றைய காலத்தில் மூசா நபி இருந்து இன்னைக்கு அதை பாம்பா மாத்துன்னு காட்டினாரையானால் எந்த டெஸ்ட் வச்சாலும் பாம்புன்னு தான் சொல்லுவான். அற்புதம். நெசமா மாறினா என்ன செய்யணும், எல்லா சோதனைக்கு நிக்கணும், டெஸ்ட்டுக்கு நிக்கணும்ல. மூசா நபி இன்னைக்கு வாழ்ந்தாங்கன்னு வைத்துக்கொண்டு இன்னைக்கு அந்த கைத்தடியை போட்டு இன்னைக்கு பாம்பா மாத்தணும்னு இந்த பாம்பை